Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம ஆரி கிளாஸோட 13வது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 12வது கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். அது அவுட்லைன் ஸ்டிச்சாக பார்த்தோம். இதுவும் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், ஃபில்லிங் ஸ்டிச்சாக பார்க்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், ஒரு சின்ன வேரியேஷன் தான் உண்டு. வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரியும். இது வரைக்கும் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக இருங்க. அந்த வீடியோவில் தான் இதோட பேசிக் இருக்கும். அதில் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச் வரும். இது ஃபில்லிங் ஸ்டிச், அது அவுட்லைன் ஸ்டிச், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது 2 லைன் போட்டுக்கோங்க. கீழே இருக்க லைனில் ஒரு பேக் செயின் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் மேலே இருக்க லைனில் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி அவுட்லைன் ஸ்டிச்சில் எப்படி பண்ணமோ கீழே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து கீழே இருக்க அதே லைனில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சில் இந்த மாதிரி கிடைமட்டமாக ஒரு செயின் போடுவோம். ஆனால் ஃபில்லிங் ஸ்டிச்சில் அந்த கிடைமட்ட செயின் மட்டும் போட வேண்டாம். தொடர்ந்து இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற அந்த லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே கொண்டு வரோம். பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஏற்கனவே பண்ண ஸ்டெப்பை தான் பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே கொண்டு போய் மேலே பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சில் எப்படி கீழே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கீழே கொண்டு வரோம். கீழே வந்து ஒரு லாக் போடுறோம். இந்த ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கணும். கேப்பே இருக்கக்கூடாது. இப்போது நான் போடுற ஸ்டிச்சில் கேப் இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். எதுக்காக தெரியுதுன்னா, ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கனால தெரியுது. ஆனால் நான் ரொம்பவே க்ளோஸராக வச்சு தான், எந்த ஒரு கேப் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்களும் கேப்பே இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஃபில்லிங் ஸ்டிச்சு, கேப் இருக்கக்கூடாது. பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக கிடைக்கும். மேலே இருக்க லைன்லேயும் கரெக்டாக அந்த லைன்லே பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே இருக்க லைனை பேஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சை தான் மறுபடியும் போடுறோம். கிடைமட்டமாக ஒரு செயின் போடுவோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு செயின் மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணுறோம். எதுக்காகனா ஃபில்லிங்காக க்ளோஸராக வரணும் இல்லையா. அவுட்லைன் ஸ்டிச்சில் நம்ம கேப் விட்டுருந்தோம், அந்த கேப் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு கிடைமட்டமாக போடுற செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணி போடுறோம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சு சூப்பராக போட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை எதுலலாம் யூஸ் பண்ணலான்னா, எல்லா ஷேப்லேயுமே அப்ளை பண்ணலாம். நெக்கில் அவுட்லைன் நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக இதை கொடுக்கலாம். லீஃபு, ஃப்ளார், அதுக்கப்புறம் என்ன ஷேப்ஸு எது இருந்துச்சுனாலும் அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணலாம். ரொம்பவே நீட்டாக ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருக்கும். இப்படியே ரிப்பீட் பண்ணி 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி தெரியும். மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் கொஞ்சம் அன்ஈவனாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, செயின் ஸ்டிச் போடணும். சுற்றி அந்த ஸ்டிச்சை ஒட்டியே இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதுலேயுமே ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கனால கார்னர்ஸ் இருக்குது. கார்னர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கார்னர் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வளைவுகள் இருந்தால் டிப்ஸை ஃபாலோ பண்ணி வளைவுகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு சேம் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா, எண்டு நாட் போட்டு மறுபடியும் அதே த்ரெட்டை வச்சு நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச் போட்டதை நாட் போட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு த்ரெட்டை யூஸ் பண்ணி அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் நான் பண்ணேன். இது வீடியோ எடுத்திருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணும்போது க்ராஸாக தான் பண்ணணும். அது உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன்.
எந்த மாதிரி கிராஸாலாம் பண்ணலான்னு ஸ்ட்ரைட்டாகவுமே பண்ணலாம். ஸ்ட்ரைட்லலாம் அப்ளை பண்ணும்போது கிராஸாக பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கிராஸாக பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம். பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷ் 2 பெட்டல்ஸ் நான் ஓவர்லாப் ஆன மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸாக போட்டு ஸோ கிராஸாக யூஸ் இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கிராஸாக கூட எந்த மாதிரி கிராஸாக கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டிசைனில் எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கிராஸாக பண்ணுங்கள். நான் இப்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, கீழே ஒரு பேக் செயின் போட்டு எடுத்துட்டேன். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுமையாக பண்ணி எடுங்க. நீங்கள் பண்ணுறது கிராஸாக இருக்கட்டும் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுங்கள். பெட்டல் ஃபுல்லுமே பண்ணலாம். எந்த ஒரு டிசைன்லேயுமே கிராஸாக பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அவுட்புட்டு. இந்த ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு கையில் நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஆரி நீடில் ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீடு. ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 சென்டிமீட்டர் லைனில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஒர்க்குக்காக ஒரு டிசைன் எடுத்து பண்ணுங்கள். டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எண்டிங்லேயுமே கரெக்டாக அந்த டிசைனை ஃபாலோ பண்ணியே பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்றால நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை முடிக்கலாம். நாட் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த லீஃப்லேயும் சொல்கிறேன் எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். லீஃப்லேயுமே கிராஸாகவே பண்ணுங்கள். சேம் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களோட ஷேப்புக்கு ஏற்றால இந்த மாதிரி ஃபுல்லுமே ஃபில்லிங் கொடுத்துருங்க. ஃப்ளாரோட சென்டர்லேயுமே நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அன்ஈவனாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்னாலே அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரணும், நீட் ஃபினிஷிங் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ சுற்றி அந்த நம்ம போட்டிருக்க டிசைன் சுற்றி என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் நீங்கள் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போடுங்க, அல்லது டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணி போடலாம், அல்லது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நாட் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்முக்காக தண்டு பகுதிக்காக செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே நாட் போட்டு எடுத்துருதேன். ஏன்னா நான் ஜரி த்ரெட்டை வச்சு தான் சுற்றியுமே அவுட்லைன் ஸ்டிச் போட போகிறேன். சில்வர் கலர் ஜரி யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லீஃபை பார்த்தா அன்ஈவனாக உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இந்த ஜரியை வச்சு அவுட்லைன் போடுறேன். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக இருக்குன்னு. லீஃப்லலாம் ஷார்ப் எட்ஜை கரெக்டாக கொண்டு வாங்க, அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைன் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்படியே அடுத்த லீஃபையுமே கண்டினியூ பண்ணலாம். இந்த லீஃபில் இந்த இடத்துல பாருங்கள் அன்ஈவனாக இருக்குது. இப்போது நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சை வச்சு அதை ஈவனாக கொண்டு வர்றோம். ஷார்ப் எட்ஜெல்லாம் கரெக்டாக நம்ம ஏற்கனவே கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வாங்க. இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணலாம் வேண்டாம். அப்படியே கீழே இருக்கிற த்ரெட்டை மேலே கொண்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒரே த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், டைம் சேவ் ஆகும். நாட் போட்டு ட்ரிம் பண்ணாமல் மறுபடியும் அதே த்ரெட்டை யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். சரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் பண்ணால் போதும். நம்ம சில்க் த்ரெட் எப்பவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸில் தான் பண்ணுவோம். சரி த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் பண்ணால் போதும். இப்போ சென்டரில் நம்ம போட்டுட்டோம். எல்லா பெட்டல்ஸோட அவுட்லைனையுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் 5 சென்டிமீட்டரில் ஒரு
பேசிக்காக ஒரு ரெக்டாங்கிளில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது குட்டியாக ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டிச்சஸையுமே கண்டிப்பாக ஷேப்ஸில் டிசைனில் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு வரும். தேங்க்யூ.